கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய தென்ப நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நாம் தொடர்ச்சியாக விதைப்பு தொடர்பாக நாங்கள் தியானித்து வருகிறோம். நேற்றைய தினத்தை நாங்கள் பார்த்தோம், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்படுதல். முள்ளுள்ள இருதயங்களில் விதைக்கப்படும் பொழுது நாங்கள் பலன் கொடுக்க முடியாமல் போகிறது குறித்து நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாள் நாங்கள் பார்க்க போற காரியம் நல்ல நிலத்தில் விதைக்கப்படுதல். நல்ல நிலம், லூக்கா 8:15 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமாய் இருதயத்தில் காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். பிரியமானவனுடைய பிள்ளைகளை, விதைக்கிறது மிக முக்கியமானதான். ஆனால் விதைக்கும் பொழுது மிக முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டிய விஷயம், அந்த நிலம் நல்ல நிலமாய் இருக்க வேண்டும். நல்ல நிலம் என்ன? அது பண்படுத்தப்பட்ட விதைப்புக்கு ஏற்புடைய நிலமாய் இருக்கும் பொழுதுதான் அங்கே விதைக்கப்படுகிற விதை பலன் கொடுக்கும். எப்படிப்பட்ட பலன் கொடுக்குமாம்? அது இருதயத்தில் பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருப்பார்கள். உண்மையும் நன்மையுமான இருதயத்தில். அப்ப அங்கே அதுதான் மிக முக்கியமான உண்மையும் நன்மையுமான இருதயத்தில். 8 சொல்லுகிறது, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது, அது முளைத்து 100 பலன் கொடுத்தது என்றார். அப்ப பாருங்க, 100 பலன் கொடுக்க வேணுமாண்டா, 1 பல 100 பலன் கொடுக்க வேணுமா இருந்தா மிக முக்கியமானதுதான் என்ன? நிலம், பண்படுத்தப்பட்ட நிலம். விதை நல்ல விதையாக இருந்தாலும் நிலம் பண்படுத்தப்பட்டதாக இல்லைண்டா அங்கே நம்ம ஒரு பிரயோஜனமும் இல்லாம போயிடுவோம். எசேக்கியேல் 36:9 எங்களுக்கு தெளிவாக ஒரு காரியம், இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஆமென். நம்முடைய ஆண்டவருடைய பார்வையில நம்ம இருக்கிறோமா இருந்தா ஆண்டவர் நம்மளை பண்படுத்துவார். விதைப்புக்கு ஏற்ற நிலமாய் கர்த்தர் மாற்றுவார். நாம பலன் கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய எதிர்பார்ப்பு, அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம். ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பார்வைக்குள்ள நம்ம இருப்போமா இருந்தா கர்த்தர் நம்மளை பண்படுத்தி எங்களை நல்ல நிலமாய் மாற்றி எங்களுக்குள்ள பலன் கொடுக்கத்தக்கதாய் விதைப்பார். அல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில நடக்க வேண்டும். யோபு ஒரு காரியத்தை சொல்லுகிறான். 23வது அதிகாரத்திலே 11வது யோபு சொல்லுகிற பாருங்க, என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டு. இதுதான் மிக முக்கியம். அப்ப நம்ம எப்பொழுதுமே அவருடைய நெறியை விட்டு சாயாமல் அவருடைய அவருடைய பாலை பற்றி பிடித்து நாங்கள் என்ன செய்யணும்னா அவர் எங்களை பண்படுத்தி அவர் விதைக்கிறதுக்கு நம்மளை விட்டு கொடுக்க வேண்டும். நம்மளை விட்டு கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது நாம் பயனுள்ளவர்களாய் மாற்றப்படுவோம். இதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். எபிரேயர் 6:11 நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களை பின்பற்றுவர்களாக இருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது? அசதியா இருக்கக்கூடாது. நாம் பண்படுத்தப்பட்ட நிலம் என்ற உணர்வு நமக்கு இருக்கணும். நாம் பண்படுத்த விட்டு கொடுக்க வேண்டும் என்ற உணர்வு இருக்கணும். நாம் பண்படுத்த விட்டு கொடுத்து பண்படுத்தப்பட்ட நிலமாய் மாற்றப்படும் பொழுது கர்த்தர் நல்ல விதையை நமக்குள்ளே விதைக்கிறது மாத்திரமல்ல, நம்ம நீடிய பொறுமையோடு விசுவாசத்தோடும் கர்த்தர் எங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை பலன் கொடுக்கிறவர்களாய், பலன் அளிக்கிறவர்களாய், பலன் அடைகிறவர்களாய் மாற கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் அவங்க ஒவ்வொருவரை நல்ல நிலத்தில் விதைக்கப்பட 1 10 100 பலன் கொடுக்க செய்வாராக. God bless you all.